ஒரு பக்கம் சாட்டர்டே எபிசோடு வேற மாதிரி ஃபயரா போயிட்டு இருந்தது. சண்டே எபிசோடும் அப்படித்தானே இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறதெல்லாம் புரியுது. ஆனா அந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. சண்டே எபிசோட்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கை போட்டுருங்க. ஸோ நீங்க போற லைக் மூலியமா வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல காட்டும், பல பேருக்கு போய் சேரும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ சண்டேனாவே வழக்கம் என்ன, ஒரு பக்கம் எலிமினேஷனு, இன்னொரு பக்கம் கேப்டன்சி டாஸ்க் டிஸ்கஷன், இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க் வைப்பாங்க. இதுதான் சண்டேவோட ஒரு பேட்டர்னாக இருந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலிமினேஷனும் கிடையாது, கேப்டன்சி டிஸ்கஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. பிரவீனோட கேப்டன்சியை பொறுத்தவரையும் ஸ்ட்ரிக்ட் ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருந்தார். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி சில செயல்முறைகளையும் செயல்படுத்தினார், நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தார். மற்ற ரெண்டு கேப்டன் பண்ணாத சில விஷயங்கள்லாம் பிரவீன் எடுத்துட்டு வந்தாருன்றதுல சொல்லணும். ஏன்னா ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத முயற்சி போடுறாருல, அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுக்கலாம். பிரவீனோட கேப்டன்சியை குற்றம் சொல்ற அளவுக்கு இருக்கிறது ஒரே ஒருத்தராக தான் இருப்பார். ஏன்னா பார்வதிக்குமே பிரவீன் என்னதான் பார்வதிக்கு பிரவீனோட முரண்பாடுகள் இதெல்லாம் இருந்தாலுமே பிரவீன் கேப்டன்சி அவங்க ஏதோ ஒரு ரீதியில பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்ல வந்து கேம்ப் ஆஃபீஸரா ஆர்மி ஆஃபீஸ் மாதிரி தான் நடத்த போறேன் இதெல்லாம் சொல்லும் போது அவங்க முரண்பாடு இருந்து வாயை மூடிட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி பல கம்ப்ளைண்ட்லாம் வச்சிருந்தாங்க. சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனா அவருக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருந்ததே திவாகர் தான். அவர் அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி தான் பிரவீன் இருந்தார். பட் இவரோட பெரிய பிரச்சனை எங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்திலே அவரே ஒரு பெரிய மேட்டரா இருந்தாருன்றது தான் ஃபால்ட்டே. ஓகே, ஸோ இதுல பார்வதியும் எனக்கு தெரிஞ்சு பிரவீனுக்கு எதிராக யாராவது கை தூக்கி பயஸ்டா இருந்தாங்க, மோசமா பண்ணாங்கன்னா ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க. அது ஒண்ணு பார்வதியா இருப்பாங்க. குறிப்பா வாயை மூடிக்கிட்டு உட்காருங்க பார்வதி, விஜே பாரு அப்படின்ற டைலாக் இருக்குமே, அது ஒழுங்கா அட்ரஸ் பண்ணிருக்கலாம் சார். நான் ஒரு கேள்வி கேட்டேன், கேப்டன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது ஒழுங்கா இருக்கணும், அது ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற கேட்டகரியில பார்வதி எழுந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேப்டன்சி டாஸ்க் டிஸ்கஷன்ல வந்திருக்குது மக்களே. நான் இங்க தெளிவுபடுத்துறேன் திரும்ப. கேப்டன்சி டாஸ்க் டிஸ்கஷன்ல வந்திருக்கு சண்டே எபிசோட்ல. அதுல பார்வதி எழுந்து இதை சொல்லுவாங்க. ஐ மீன் இது கெஸ் தான் அவருக்கு சாதகமா, பட் டிஸ்கஷன் ஆயிருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் இது நடந்திருக்கும்ன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அதை ஹைலைட் பண்ணிடுறேன். இது பார்வதி எழுந்து சொல்றது கெஸ். ரெண்டாவது என்னன்னா, திவாகர் அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, திவாகரும் பார்வதியும் கேப்டன்சியை பத்தி என்னன்னா சொல்லணும்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப பார்வதி 2-3 பாசிட்டிவ்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. யாரை பத்தி? பிரவீனை பத்தி. அப்ப இல்ல பாசிட்டிவ்ஸ்லாம் வேணாம், நெகட்டிவ் சொல்லுங்க பாரு, நெகட்டிவ் சொல்லுங்கன்ற மாதிரி அப்பவே திவாகர் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். ஸோ அந்த வகையில நெகட்டிவ்ஸ்ல ரொம்ப தெளிவாகவும் இதுவாகவும் இருந்தது திவாகர். ஏன்னா அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வினோத் மற்றும் இவங்க 2 பேருக்கு இடையே ஒரு பிரச்சனை நடந்ததுல திவாகர், அதை வந்து கேப்டன் ஒழுங்கா அட்ரஸ் பண்ணல, ஒழுங்கா ஒரு சொல்யூஷன் கொடுக்கல, அவருக்கு ஒரு ஃபேவரிசம் பண்ண மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. பட் ஏதோ ஒரு ரீதியில் அவரும் அந்த இன்வால்மெண்ட்ல கேப்டனும் ஈடுபட்டது தான் பெரும் ஃபால்ட்டு. ஏன்னா அவருமே கூட சேர்ந்து அந்த டான்ஸ் ஆடுறது, மூமெண்ட் போடுறது இதெல்லாம் அவரும் பண்ணார் இல்லையா? அதனால அந்த கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க, அதுக்கு ஒரு பதில் அளிக்க வேண்டும். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஒரு பர்சனல் ஆர்குமெண்ட் வரும். ஒரு பக்கம் இவருக்கும் பிரவீனுக்கும் திவாகருக்கும் ஒரு பர்சனல் ஆர்குமெண்ட்ல ஏஜை பத்தி பேசியிருப்பாங்க. எப்படி? ஏஜை பத்தி, ஒரு 40 வயசு பிரவீன் உங்களுக்கு 40 வயசா அந்த மாதிரி ஏஜை பத்தி பேசும்போது இவரு திவாகர் ஏஜை பத்தி பேசியிருப்பாரு. இன்னொரு பக்கம் திவாகர் வந்து அந்த தராதரத்தை பத்தி அந்த இடத்துல பேசியிருப்பாரு. அந்த ஏஜை பத்தி பேசும்போது பிரவீனோட கான்டெக்ட் மாத்தி புரிஞ்சிருவார். என்ன பண்ணுவாரு, என் ஏஜை பத்தி பேசுறியா, என் ஃபேமிலியை பத்தி பேசுறியா, என் ஒய்ஃபை பத்தி பேசுறியா, என் குழந்தைய பத்தி பேசுறியான்னு எடுத்துப்பாரு. ஏஜுக்கும் குடும்பம் குழந்தை இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த கான்டெக்ட்டே வேற. அவர் சொன்னது ஏஜ், நீ உன் ஃபேமிலி வரையும் எடுத்துட்டு போனது இவரோட தப்பு, பிரவீன்ராஜோட தப்பு. ஸோ அந்த ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த வயசு மேட்டர்ல பிரவீன்ராஜ் ஏதோ ஒரு பேசியிருக்காருன்றதை டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மேட்டர் இதுதான் கரெக்டா? ஓகே, ஸோ அதுல பிரவீன்ராஜ் மேல தான் தப்பே இருக்க தவிர்த்து திவாகர் மேல தப்பு கிடையாது. ஆனா திவாகர் மேல இன்னொரு ஆங்கிள் தப்பு இருக்கு, இது ஒண்ணு. ஓகே, ஸோ பிரவீன்ராஜ் அதை ஃபேமிலியா எடுத்து இவரே கனெக்ட் பண்ணி அங்க ரியாக்ட் பண்ணது ஒண்ணு. அடுத்ததாக என்ன தப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா, திவாகர் வந்து நான் ஒரு 14 மாசமா ஃபேமஸ் ஆயிட்டேன்பா, நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன்பா, அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கேன்பா, நீ என்னப்பா பண்ணிருக்க, நீ ஏதாவது பண்ணிருக்கியான்ற மாதிரி ப்ரொஃபஷன், திவாகரோட ப்ரொஃபஷனையும் எடுத்துக்கிட்டு இவரோட பிரவீன்ராஜோட ப்ரொஃபஷன் கம்பேரிஷன் பண்ணி அந்த இடத்துல பேசியிருப்பாரு. அங்க பல வாக்குவாதங்கள் நடந்திருக்கும். ஓகே, அந்த ஒரு டாபிக்குமே அட்ரஸ் பண்ணப்படலாம். இதுதான் கேப்டன்சி டாஸ்க் ரோஸ்ட்ல இந்த வயசு மேட்ரு, இந்த மேட்டர்ல இந்தந்த சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதான் பார்க்க முடியுது. அதை தாண்டி பிரவீன் சவால்லாம் விட்டுருப்பாரு திவாகர் கிட்ட, முடிஞ்சா நீ கேப்டன் ஆகி காட்டு, நான்லாம் ஓட்டால வந்த கேப்டன்ல ஜெயிச்சு வந்த கேப்டன் அப்படின்ற பல சவால்கள், பல வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ் நிறைய இம்ப்ரெசிவா செஞ்சிருந்தார்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று பண்ணி ஒரு டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ற மாதிரி ஒரு ஷோவை எடுத்துட்டு வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி பல பேரோட டேலண்ட்டை ஷோ பண்ற மாதிரி பண்ணதா இருக்கட்டும், இன்னும் 2-3 ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாரு. இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் வந்து எந்த கேப்டனுமே பண்ணல. கனி அதை பண்ணல, துஷார் அதை பண்ணல. பட் பிரவீன்ராஜ் வந்து ஒரு இனிஷியேஷன் எடுத்து சில பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண வச்சார்ல, அதுக்கு ஒரு பாராட்டுகள் கொடுத்துடலாம். பட் அந்த தப்பா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொருத்தர் மேல பிளேம் போடுறது தப்பா இருந்துச்சு. அந்த விதத்துல அவரை பிளேம் போடுறதுல தப்பு கிடையாது. அடுத்து ஒரு பக்கம் ரோஸ்ட், கேப்டன்சி ரோஸ்ட், ஃபைனலா வந்து வைல்டு கார்டு என்ட்ரி உள்ள போறது. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போகுது. விஜேஎஸ் தரப்புல இருந்து ஒரு போரிங்கான எபிசோட் தான். ஆனா உள்ள போயிட்டு வைல்டு கார்டு என்ன பண்றாங்களோ அதுதான் த்ரில்லிங்கான எபிசோடா இருக்கும் அப்படின்றதான் பாக்குறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். பை கைஸ்.